ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே குடிக்கிற தண்ணி நம்ம விலை குடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள்ல தண்ணி பிச்சை எடுத்து தான் குடிக்கணுமாட்ருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வறட்சி நிலவிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, போதுமான அளவு மழை இல்ல. காவிரியும் வறண்டு போச்சு. அதனால குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அ பக்கத்து வூட்ல இனி வரும் காலங்கள்ல தண்ணி நீங்க சிக்கனமா பயன்படுத்தலின்னா, பக்கத்து வூட்ல போயி ஒரு டம்ளர், ஒரு சொம்பு தண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வந்துருமாட்ருக்கு. ஆகையால தமிழக மக்கள் குடிநீரை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலா கேட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்க அப்படி சிக்கனமா பயன்படுத்த மாட்டாதான் தாராளமா தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, உணவு தட்டுப்பாடு வரும். சரிங்களா? ஏற்கனவே மழை இல்ல. உணவு இருக்காது. பஞ்சம் ஏற்படும். குடிக்கிற தண்ணி இருக்காது. என்ன பண்ணுவீங்க? உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செய்து தண்ணீய சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, உங்கள இந்த வீடியோல நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதே சமயம் தமிழ்நாடு அரசும் உரிய விழிப்புணர்வு குடுக்கணும் மக்களுக்கு. தண்ணீய சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உரிய விழிப்புணர்வு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோளா வைக்கிறேன். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமங்கள்ல ஓவர் டேங்க் அது ஹைட்டா இருக்கும்ல, அந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தண்ணி வீணா போயிட்டுருக்கு. அது தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு உடனடியாக விரைந்து இந்த ஐடியாவ செயல்படுத்துனாங்கன்னா, கட்டாயம் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பார்த்தீங்கன்னா, வீணாவறத தடுக்கலாம். ஓகேங்களா? அது என்னன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு ஆத்துலருந்து தண்ணி உறிஞ்சி, பம்ப் மூலியமா உறிஞ்சி என்ன பண்ணுவாங்க, மாவட்டத்துக்கு இருக்கிற பெரிய தொட்டிக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அந்த மாவட்டத்தில் இருக்கிற தேவை பயன்பாட்டுக்காக வச்சுக்கிட்டு, மீதி இருக்கிற தண்ணி என்ன பண்ணுவாங்க, யூனியன் வாரியா பண்ணீங்கன்னா, அங்க ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க. அந்த யூனியனுக்கு மாவட்டத்திலிருந்து தண்ணி பம்ப் பண்ணி அந்த தொட்டிக்கு தள்ளுவாங்க. சரிங்களா? அந்த யூனியன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் கணக்கு விட்டு தண்ணி அந்த ஓவர் டேங்க்கு பம்ப் பண்ணுவாங்க மோட்டர் மூலியமா. அங்க தான் தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேங்க் ஆப்பரேட்டருக்கு தெரியாம ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஆன் பண்ணி பம்ப் பண்ணி விட்டுருவாங்க. தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சு ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட் ஆகும். ஏன்னா, நான் கண்கூடவே பார்த்துருக்கேன். எங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கா தண்ணி வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஆனா, இப்ப இருக்கிற எங்க ஊர்ல டேங்க் ஆப்பரேட்டர் எப்படின்னா, தண்ணி ஓவர் ஆச்சுன்னா, உடனடியா என்ன பண்ணி விட்டுறாரு, தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சுச்சுன்னா, உடனே கீழ கேட் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டு என்ன பண்ணிடுறோம், மக்கள் பயன்பாட்டுக்காக தண்ணி தொறந்து விட்டுறாங்க. தண்ணி வீணாவது தடுக்கப்படுது. ஆனா, இதற்கு முன்னாடி இருந்த டேங்க் ஆப்பரேட்டரு தண்ணி நெறைய வீண் பண்ணுவாங்க. தண்ணி அப்படி நெறைய வரும் பட்சத்தில டேங்க் ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. அது பாட்டுக்கு நெறஞ்சு வீணா போயிட்டுருக்கும். அது அவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். டேங்க் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆகையால தமிழ்நாடு அரசு உடனடியா அனைத்து அந்த ஓவர் டேங்க்லயும் பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வ் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? சொலினாய்டு வால்வ்னா என்னன்னா, தண்ணி டேங்க் நிறையும்போது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் டச் ஆனோனே, கீழ அந்த கேட் வால்வ் இருக்கும்ல, அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு செல்லும்ல, அந்த கேட் வால்வ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுற மாரி இந்த சொலினாய்டு வால்வ் செட் பண்ணிறணும். அப்படி இருக்க பட்சத்தில தண்ணி ஓவர்லோட் ஆகி வந்துகிட்டே இருந்ததுன்னா, டேங்க் நிரம்பி வழியாது. அந்த சென்சார்ட்ட போன உடனே, சென்சார் என்ன பண்ணும், தண்ணி லெவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சொலினாய்டு வால்வ கீழ ஓப்பன் பண்ணி விட்டுரும். அது மக்கள் பயன்பாட்டிற்கு கீழ பைப் மூலியமா போயிரும். அந்த தண்ணிய புடிச்சு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. வீணாகுறது தடுக்கப்படும். சரிங்களா? ஆகையால இது போன்ற செயல ஓவர் டேங்க்ல பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வ் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணீர வீணாகுறத தடுக்கணும். சரிங்களா? உடனடியா புதிதாக பொறுப்பேற்றிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்த நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா, பஞ்சம் வரத்துக்கு வருமுன் காப்பதே மேல். பஞ்சம் வரத்துக்கு முன்னாடி உரிய செயல செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள காப்பாத்தணும், விவசாயிகள காப்பாத்தணும், தண்ணீர் பஞ்சம் வராம பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவ கேட்டுக்கிறேன். அதே சமயம் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற மாரி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் தான் பார்த்தீங்கன்னா, இது போய் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தும். அப்படி சேர்த்துனா தான் இது போன்ற ஐடியாவ அவங்க பின்பற்றி தமிழக நாட்டு விவசாயிகளுக்கும் குடிநீர் பஞ்சம் வராம தடுக்க முடியும். ஏன்னா, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும், குடிக்க தண்ணி வேணும். இதுதான் அத்தியாவசியம். ஆடம்பரம் இல்லைனா கூட உயிர் வாழ்ந்துரலாம். ஆனா, உணவு, தண்ணி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. ஆகையால தயவுசெய்து மக்கள் நீங்க தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்லி, உங்ககிட்ட நான் கைகூப்பி, கரங்கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.